ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிடையே உள்ள பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து இரு மாநில முதல்வர்களும் ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலம் நாட்டின் 29வது மாநிலமாக கடந்த ஜூன் 2ஆம் தேதி செயல்பட துவங்கியது. பிரிவினை காரணமாக இரு மாநிலங்களிடையே நிலவி வரும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இரு மாநில முதல்வர்களின் சந்திப்பு ஹைதராபாத்தில் உள்ள ராஜ்பவனில் ஞாயிறன்று நடந்தது. இரு மாநில கவர்னர் ESL நரசிம்மன் மேற்கொண்ட தீவிர முயற்சிகளின் பலனாக நடந்த இச்சந்திப்பின் போது இரு மாநில தலைமைச் செயலாளர்கள், இரு மாநில சபாநாயகர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் உடனிருந்தனர். சில மணி நேரங்களுக்கு நீடித்த இப்பேச்சுவார்த்தையின் போது இரு மாநிலங்களுக்குமான அரசு ஊழியர் பங்கீடு, மின்சாரம் மற்றும் தண்ணீரை பகிர்ந்து கொள்ளுதல், மருத்துவம், பொறியியல் போன்ற தொழிற்கல்லூரிகளில் சேர்க்கை முறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டது. ஹைதராபாத்தில் வசிக்கும் ஆந்திர மக்களின் பாதுகாப்பு குறித்தும் கூட்டத்தில் முதல்வர் சந்திரபாபு பிரச்சினை கிளப்பினார். தண்ணீர் தரமாட்டோம் என தெலுங்கானா மாநிலமும், மின்சாரம் தரமாட்டோம் என ஆந்திர மாநிலமும் பரஸ்பரம் மிரட்டிக் கொண்டதை அடுத்து இரு மாநிலங்களிடையே பிரச்சினை கடந்த ஜூன் மாதமே துவங்கிவிட்டது. சந்திப்பு நடப்பதற்கு சற்று நேரத்துக்கு முன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் பிரிவினையின் மூலம் ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அநீதி இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இரு மாநிலங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் பொது தலைநகராக இருக்கும் என்று ஆந்திர பிரிவினை சட்டத்தில் கூறப்பட்டிருப்பதை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள சந்திரபாபு நாயுடு, எப்போது ஹைதராபாத்தை விட்டு வெளியேறுவது என்பதை நாங்களே முடிவு செய்வோம் என்றும் கூறியுள்ளார். ஆந்திர பிரிவினை சட்டத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்களுக்கு தெலுங்கானா மாநிலம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எனவும், இரு மாநிலங்களிடையேயான பிரச்சினைகளை சட்டப்பூர்வ வழியிலேயே தீர்க்க வேண்டும் எனவும் சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.